சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே, அப்படின்னா நீங்க இன்னும் சாப்பிடலையா? நான் ஏற்கனவே சாப்பிட கூப்பிட்டுட்டேம்மா. ஆனா அவர் சாப்பிடவே வரமாட்டேங்கிறாரு. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரி சைலஜா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிம்மா. என்னண்ணே, எதனால நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உன் மேல எனக்கு என்ன கோவம்? என்னவோ தெரியல, மனசு சரியில்லை, அதனாலதான் சாப்பிட பிடிக்கல. சரி பரவாயில்ல, விடு, நீ போய் சாப்பிடு போ. அப்படியெல்லாம் விட முடியாதுண்ணே. ராத்திரி பூரா சாப்பிடாமலே இருப்பீங்க. முதல்ல வாங்க, வந்து சாப்பிடுங்க, வாங்க. இல்ல சங்கரி, சொன்னா கேளு, வேணாம் விடு. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேனே, நீங்க முதல்ல வாங்க. சங்கரி, சொல்றேன், சொன்னா கேளு, சொன்னா கேளுமா, எனக்கு பசிக்கல. பசிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க, உட்காருங்க. நைட்ல இப்படி பட்னியாலாம் படுக்க கூடாது. நான் இருக்கும்போது எப்படி நீங்க இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? பாவம் சங்கரி, இத்தனை காலமா பொண்ணு பிரிஞ்சிருந்தவ அருவிதான் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அருவியோட பேசாம பழகாம இருக்க முடியல. ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியும்? அருவிகிட்ட சிவசங்கரி தான் உன் அம்மான்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? சொன்னா அருவி வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? என்னண்ணே, யோசிக்காம சாப்பிடுங்கண்ணே. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அருவி, வண்டியை போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா, கோயிலுக்கு போலான்னு கிளம்புனா இந்த வண்டியும் அது பாட்டுக்கு என்ன பழி வாங்குது. மனுஷங்களே நம்மள புரிஞ்சுக்கல, வண்டி என்ன பண்ணுமா? என்ன அருவி, அதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? பாவம் விட்டுரு. என் மேல இருக்கிற கோவத்துல வண்டி அதை கஷ்டப்படுத்துற. பின்ன வண்டிக்கு வலிக்க கூடாதுன்னா நான் இப்படி கோயிலுக்கு போறதா? நானும் வெளியே தான் போறேன். போற வழியில வேணா உன்னை கோயில டிராப் பண்ணிட்டு போறேன். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து கோயில்ல 2 பேரும் ஜோடியா அப்படியே சாமி கும்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் நேரமே கிடைக்காது. என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். ஏய் அருவி, பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டு போறதும் புருஷனோட வேலைதாம்மா. வா, நான் கூட்டிட்டு போறேன். பரவாயில்லையே, பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு என்னெல்லாம் வருது? இப்படி எல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்ப என்ன திடீர்னு ஆக்குறையா? எப்பவும் போல நான் தனியாவே போய்க்கிறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏய் அருவி, என்ன நீ வண்டி ஸ்டார்ட் ஆகாம கஷ்டப்படுறியே? சரி ஹெல்ப் பண்ணலான்னா ரொம்ப ஓவராதான் பிஹேவ் பண்ற. நீ எதுக்காக அப்படிலாம் பண்றன்னு எனக்கும் தெரியும். நான் உங்க அப்பாவை கோவமா பேசி அனுப்பிட்டேன், அது உனக்கு கோவம். அந்த கோவம் இன்னொன்னு விட்டு போகல, அப்படித்தானே? அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் மறக்காம இருக்கணும்னா இந்நேரம் மலை அளவுக்கு கோவம் இந்த வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சு கிடக்கும். என்ன செய்யறது? பொண்ணா பிறந்துட்டா எல்லாத்தையும் அப்பப்ப மறந்துதான் ஆகணும். இல்லனா வாழ வந்த இடத்துல உங்க கூட எல்லாம் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஏய், இப்ப எதுக்கு நீ பொண்ணு ஆணுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அப்படின்னா நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் நான் சொல்லல. இதுவே நீங்க கோவப்பட்டா அதை எவ்வளவு நாள் வேணாலும் இழுத்துக்கிட்டே போலாம்.
உங்க கோவம் சரியாக எவ்வளவு நாள் ஆனாலும் நாங்க பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா நாங்க அப்படியா? என்ன கோவம் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு பால் டம்ளர் எடுத்துக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கணும். சரி சரி, இந்த பாரு, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் என்ன பண்றது? நான் கோவப்படுற மாதிரி தானே எல்லாமே நடக்குது. எப்பவும் அம்மாவை வீட்டில் தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனால் அதையும் மீறி நீ அம்மாவை தனியாக வீட்டில் விட்டு போயிருக்க. இந்த பாரு, என்னதான் அம்மாவே போகணும்னு சொல்லியிருந்தாலும் நீ போயிருக்க கூடாதுல்ல? எத்தனை தடவை தான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்றது? சரி, ஓகே ஓகே ஓகே, நீயும் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் செய்கிற ஆள் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படிலாம் நடந்ததுக்கு யார் காரணம்னு சொல்லு. உங்கள் அப்பா தானே காரணம். ஆமாம், உங்கள் அப்பா நம்ம வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சும் உன்னை கூப்பிட்றாருன்னா அது தப்பு தானே? நல்ல வேலை எங்கள் அம்மாவுக்கு குணமாயிடுச்சு. அப்படி இல்லாமல் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்லுவார்? உங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாவை திருப்பி தர முடியுமா? புகழ், இப்ப எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அத்தைக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி இனிமேலாம் பேசாதீங்க. இல்லை, நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா, அதான் உங்கள் அப்பா கிட்ட கோவமாக நடந்துக்க வேண்டியதாயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். சரி, ஓகே ஓகே, என் மேலே இன்னும் கோவம் இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி ஒரு சராசரி பொண்ணா எல்லா கோவத்தையும் மறந்துட்டு என் பொண்டாட்டியா லட்சணமா அழகா என் கூட வந்து உட்காரணும். நான் உன்னை கோயிலுக்கு கூட்டு போக வேணாம். ஓகே? சரியா? ஹலோ, உட்காருங்க மேடம். போலாமா? மா, இன்னைக்கு எங்க தலைவருக்கு பிறந்த நாள், அதனால நன்கொடை ஏதாவது பண்ணு. இந்தா புடி. அதுக்கெல்லாம் தர முடியாதுப்பா. என்ன நினைச்சா புக் எடுத்துட்டு வந்து நன்கொடை அது இதுன்னு கிளம்பி வந்துடுறீங்க? முதல்ல கிளம்பு. இங்க பாரு, யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நன்கொடை கொடுன்னு டீசெண்டா தானே பேசுறோம். மரியாதையை காப்பாத்த மாட்டியா நீ? இங்க பாரு, அசிங்கப்படாம காசை கொடுத்துரு, நாங்க போயிட்டே இருக்கோம். இங்க பாருங்க, இன்னும் வியாபாரமே நடக்கல. என்கிட்ட பணம் இல்ல. தயவு செய்து கிளம்புங்க.